வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கால் பண்ணுங்க 9342752934 8438837707. EMS கிஃப்ட்ஸ். உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள். ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய என்கொயரிஸ், நிறைய கேள்விகள், நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, குவைத்துல இருந்து எக்ஸிட் ஆகுறவங்க இனிமே மேண்டட்டரியா எம்ப்ளாயருக்கு தெரியாம, எம்ப்ளாயர்கிட்ட இருந்து அந்த எக்ஸிட் பர்மிட் வாங்காம அவங்கள்ட்ட இருந்து எக்ஸிட் ஆகுறோம் அப்படின்ற ஒரு ஒப்புதல் கடிதம், ஒப்புதல் அந்த பர்மிஷன் லெட்டர் வாங்காம நாம ஊருக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது இது என்ன, எதனால, இதுக்கு எப்படி பண்றது, இது என்ன மாதிரி வரப்போகுது, எப்பயில இருந்து அமல்படுத்த போறாங்க அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வீடியோ கவனமா கேளுங்க. அதாவது எக்ஸிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிட் ரெண்டு வகையா இருக்கு. டெம்பரரி எக்ஸிட், பர்மனன்ட் எக்ஸிட். டெம்பரரி எக்ஸிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம குவைத்தை விட்டு எந்த ஒரு நாட்டுக்கு, நம்ம ஊருக்கு வெக்கேஷன் போனாலும் சரி, இங்க இருந்து ஏதாவது பக்கத்து நாடுகளுக்கு நம்ம சுற்றுலாவா போனாலும் சரி, குவைத்தை விட்டு எக்ஸிட் ஆகிறோம். இது டெம்பரரி எக்ஸிட்னு சொல்லுவோம். பர்மனன்ட் எக்ஸிட் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த நாடு குவைத்து நாட்டுடைய விசாவையை கேன்சல் பண்ணிட்டு குவைத்து நாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறோம் பாத்தீங்களா, இதுதான் பர்மனன்ட் எக்ஸிட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு எக்ஸிட்டுமே எம்ப்ளாயர், அதாவது உங்களுடைய முதலாளியுடைய அனுமதி இல்லாம, அவருக்கு தெரியாம நாம இனிமேல் இந்த குவைத்தை விட்டு போக முடியாது. அது டெம்பரவரியாக இருந்தாலும் சரி, பர்மனண்டாக இருந்தாலும் சரி, அது போக முடியாது. பர்மனண்டா இருக்கிறது கண்டிப்பா அவங்க அந்த எக்ஸிட் எல்லாத்தையும் விசாவெல்லாம் கேன்சல் பண்ணி அந்த கடைசியா டெம்பரரி விசா ஆர்டிகிள் நம்பர் 14 அடிச்சு கொடுப்பாங்க. ஒரு வாரம், 2 வாரம், ஒரு மாசம். அந்த டேட்டுக்குள்ள அதை விட்டு நாட்டை விட்டு வெளியாகிடணும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா இனிமே பர்மனண்டா இருந்தாலும் சரி, டெம்பரரி எக்ஸிட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு எம்ப்ளாயரோட, முதலாளியோடைய அனுமதி இல்லாம போக முடியாது. இது பிரைவேட் செக்டாருக்கு தான் கண்டிப்பாக கொண்டு வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் இந்த எக்ஸிட் பர்மிட் வாங்கிட்டு தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அவங்க வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 மாசம் 3 மாசம் ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க. அது அவங்களுடைய நேரடி பார்வையில போவாங்க, வருவாங்க. ஆனா பிரைவேட் விசாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ இங்க நம்ம ஈதுக்கெல்லாம் ஒரு 5 நாள் 10 நாள் லீவ் விடுறாங்க தொடர்ந்து அப்படின்னா கூட, நாம உடனே பாஸ்போர்ட் இருந்தா போதும். குவைத்தை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் கையில இருக்கா, உடனே டிக்கெட் எடுத்தோமா, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இந்த போயிட்டு வந்த கேப்ல நம்ம முதலாளிக்கு, நம்ம கம்பெனிக்கு நாம இங்கதான் குவைத்துல இருந்தோமா இல்ல ஊருக்கே போயிட்டு வந்தோமா அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே தெரியாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் முதலாளியுடைய அனுமதி இல்லாம அந்த ஒர்க்கர் எங்கெங்க போறாங்க, ஏன் போறாங்க, எந்த ஒரு அவங்களுடைய அனுமதி இல்லாம, அவங்களுக்கு விவரங்கள் தெரிவிக்கப்படாம போறது, இதெல்லாம் தடுக்கக்கூடிய வகையிலையும், முதலாளிக்கும் ஒர்க்கருக்கும் இடையிலான அந்த பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியும், சில நேரங்கள்ல கேஸ் போக்குவரத்து அந்த மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது கூட அந்த முதலாளிக்கு தெரியாம கூட நாட்டை விட்டு வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மேபி இந்த மாதிரியான இஷ்யூஸ்கள் வந்திருக்கலாம். சோ அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த வரக்கூடிய ஜூலை மாசத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அமல்படுத்த போறதா அறிவிப்புகள் வந்திருக்கு. சோ இந்த அறிவிப்பு படி பாத்தீங்கன்னா, சஹில் அப்ளிகேஷன்ல நாமளே இண்டிவிஜுவலா அந்த சஹில் அப்ளிகேஷன்ல பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் மூலமா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு முறையா அது இருக்கும். அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்ன்ற அந்த சஹில் அப்ளிகேஷன், அந்த ஆப்ஷன் மூலமா நம்ம போயிட்டு நம்ம டெம்பரரியா போறோமா, பர்மனண்டா போறோமா அப்படின்ற மாதிரி, டெம்பரரியா ஊருக்கு வெக்கேஷன் போறோம் அப்படின்னா அது டெம்பரரி எக்ஸிட். அந்த எக்ஸிட்ல போறதுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்க போறோம். இந்த ரெக்வஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதலாளியுடைய கவனத்துக்கு போகும். அவங்க எப்போ அது ஓகே அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அந்த அப்ரூவல் பேப்பர் வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பாஸ்போர்ட் கையில கிடைச்சிச்சு அல்லது ஆல்ரெடி கையில இருக்கு அப்படின்னாக்க, சோ இந்த முறையில நம்ம அந்த பேப்பரும் அந்த பாஸ்போர்ட்டும் வச்சுட்டு நம்ம ஊருக்கு போகலாம். சோ இனிமே அதாவது பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த எக்ஸிட் பேப்பரு, பாஸ்போர்ட், சிவில் ஐடி, இந்த 3 டாக்குமெண்ட் இருந்தாதான் நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரப்போகுது. இது ஆல்ரெடி சவுதியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுக்கு அரபியில ஹுரூஜ் நிஹாயி, ஹுரூஜ் உழுதா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஹுரூஜ் நிஹாய் அப்படின்னா பர்மனண்டா நாட்டை விட்டு போறது. ஹுரூஜ் ஊதா அப்படின்னா லீவு வெக்கேஷன், அதாவது டெம்பரவரியா போற அந்த எக்ஸிட்னு சொல்லுவாங்க. அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிட் பேப்பர் வாங்கினாதான் ஊருக்கு போக முடியும். அந்த பேப்பர் இல்லாம எந்த ஒரு நபருமே போக முடியாது. ஆனா இப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து குவைத்துல இப்பதான் கொண்டு வர போறாங்க. ஜூலைல இருந்து அமல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவுதான் விஷயம். அதனால யாரும் பயப்பட வேணாம். ஆனா இதுல யாருக்கு ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு 5 நாள் 10 நாள் அதிகமா லீவ் விடுறாங்க. அட்லீஸ்ட் 2-3 நாள் லீவ் விடும்போது கூட பாத்தீங்கன்னா சில பேரு அவங்கள்ட்ட காசு பணம் இருக்கு, நல்லா சேலரி வாங்குறாங்க, பாஸ்போர்ட் கையில இருக்கு அப்படின்னா டக்குன்னு கம்பெனிக்கே தெரியாம கூட டக்குன்னு பக்கத்துல இருக்க துபாய்க்கோ, பக்கத்துல வேற எங்கேயாவது வெக்கேஷனுக்கோ, ஊருக்கே டிக்கெட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கம்பெனிக்கே தெரியாம ஓடிட்டு ஒடியாந்துருவாங்க. சோ அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இங்க லீவ்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சோ இங்க இருக்காங்களா, போனாங்களா, வந்தாங்களான்றது கூட எம்ப்ளாயருக்கு தெரியாம போயிடும். சோ அப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த குவைத் அரசாங்கம் அமல்படுத்த போகுது. ஜூலைல இருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டு இதெல்லாம் எதுவும் அறிவிக்கப்படல. ஜூலை 1ஆம் தேதி எடுக்கலாம், அல்லது அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட டேட்டை வந்து அவங்க அமல்படுத்தும் போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இப்போ இந்த எக்ஸிட்டை பத்தி, குவைத் எக்ஸிட்ல போறவங்களை பத்தி, இந்த தகவல் நியூஸை பத்தி நீங்க உங்களுக்கு சரியான விளக்கங்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதோட இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.